அரங்க மதிர விசில் பறக்கவே வணக்கம் மகளே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து கூலி படத்துக்கான ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சில தரப்பினர் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு, இப்போ ட்ரைலர் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலர் வந்து பயங்கர மாசாக இருக்கு, அணியோட பிஜிஎம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் எப்படி இருக்கு, அந்த ட்ரைலருக்குள்ளே இருக்கக்கூடிய டீ கோட்ஸ் என்னென்ன அப்படின்றது இந்த படம் எல்சியூக்குள்ளே வரப்போகுது இல்லைன்ட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துக்கான டீ கோடிங் எப்படி இருக்க போகுது, அந்த கதை பிளாட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அந்த ட்ரைலர் சும்மா பிரித்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து பார்த்துட்டு போகிறோம். ஸோ குயிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரைலர் மொத்தமாக பிரித்து பார்த்துடலாம். ஸோ ட்ரைலரோட ஃபஸ்ட்டு ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் ஒரு டைலாக் வருது. இங்கே ஒருத்தன் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் யார் கையில் சாக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிடுறான் அப்படின்றத வந்து ஒரு டைலாக் வந்து நாகார்ஜுனா சார் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிங் பின் அப்படின்னு காட்டுது இல்லையா. ஸோ இந்த கிங் பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அதை வந்து ஓன் பண்ணுற மாதிரி இருக்குது. பிகாஸ் இவர் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிங் பின் இருக்கும். அண்ட் ப்ரீவியஸாக இவங்க ரிலீஸ் பண்ண அந்த மோனிகா சாங்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ லிட்டரலி கிங் பின் அப்படின்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா வந்து இருக்க போகிறாரு. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுடுகாடு வந்து காட்டுறாங்க. அங்கே நிறைய பேர் இறந்து அந்த புதைச்சி வச்சிருக்க மாதிரி. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த ட்ரைலருக்குள்ளே இன்னொரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைலரில் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சோபினை வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒன் ஆஃப் த வில்லனாக இருக்க போகிறாரு. ஸோ அவர் கையில் வந்து ஒரு வாட்ச் இருக்குது. ஸோ அந்த வாட்சை பார்த்துட்டு வந்து திருப்புறாரு. ஸோ லிட்ரலி இந்த ட்ரைலர் ஷாட்டில் காட்டக்கூடிய முதல் வாட்ச் இது தான். இது ஏன் முதல் வாட்ச் சொல்கிறத நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய வாட்ச் இது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து திருப்புறா மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இந்த வாட்ச்குள்ளார வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட்லேயே பார்த்திங்கன்னா வந்து LT571 சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளேடு மாதிரி காட்டுறாங்க. ஸோ லிட்ரலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பம்பர் கீயை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு கீ தான் அது. ஸோ அந்த பம்பர் லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கீ தான் அது. இந்த பம்பர் லாக்குக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரெயின் நல்லா இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கப்பல் துறைமுகமில் இந்த குக்கிலாம் போட்டு தூக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை யாருமே ஆக்சஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்ஸ் எல்லாமே கூட வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் அப்படி கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாருமே இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஸ்ருதி ஹாசனை வந்து காட்டுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஓப்பன் ஆகி அவங்களோட ஃபேஸ் வர மாதிரி வருது. பட் உள்ள அந்த கண்டெய்னர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவர் வந்து இருக்குது. ஸோ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே வந்து ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ளே எக்கச்சக்கமான பணங்கள் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கான ரெஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஷாட்டில் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட கையை நீங்கள் கவனிச்சிங்களா தெரியுமா, அவங்களுமே இந்த கோல்டு வாட்ச் ஒன்று வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா வந்து காணாமல் போக வைக்க முடியும் இந்த சரித்திரத்துலேருந்தே அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து லாக் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க கையும் காலையும். லிட்டராக ஒரு காலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேட்டோவும் போட்டு வச்சுருப்பாங்க. பட் இது எந்த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப மிஸ்டீரியஸாக வச்சுருக்காங்க. இது யார் அப்படின்றது தெரில. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குடோன் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த குடோனுக்கு டிரான்ஸ்ஃபார்முக்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த இடத்துல சம்திங் பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்டிகல்ஸ் வந்து எரிக்கிறாங்க. அதில் நம்ம சத்யராஜும் இருக்கார். ஆனால் அங்கே நிற்கிறது பார்த்து நம்ம ரெபேக்கா மோனிகான்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்ருதி ஹாசன் கிடையாது, ரெபேக்கா மோனிகானா இவங்க தான். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் அதில் நிற்கிறதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வெளியே நிற்கிறது நம்மளோட உபேந்திராவை மேபி இருக்கலாம். பட் அது கன்ஃபர்மேஷனாக தெரியல. அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்து போயிருக்கிற ஷாட்டை வந்து காட்டுறாங்க. அண்ட் அந்த காருக்கு மேலேயுமே ஒருத்தர் வந்து செத்து விழுறதை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கான விஷயமே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைலரில் அடுத்த கட்ட இடத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஷோபின் வந்து சிரிக்கிற ஷாட்டு காமிச்சிருப்பாங்க சேரில் உட்காந்துட்டு அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய இடங்களில். அதே கண்டெய்னர் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனாவும் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் நம்மள சைமன் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமீர் கானையுமே போட்டு இந்த ட்ரெயிலரில் உடச்சி விட்டாங்க. ஸோ நம்ம அமீர் கான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலக் லாஜிக் சர்வீஸ் அப்படின்றது அவர் தான் அதை ஓன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கையிலையுமே அது கோல்டு கலர் வாட்ச் அப்படின்றது வந்து கட்டியிருக்காரு. அண்ட் லிட்டரலி ஒரு கையில் ஒரு மோதிரத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதே மோதிரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா கையிலையுமே இருந்திருக்கும். மேபி நம்ம நாகார்ஜுனாவோட பாஸாக கூட பார்த்தீங்கன்னா வந்து அமீர் கான் வந்து இருக்கலாம். ஸோ தாகாவாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அவர் கன்று பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாரு. அந்த பாடி கார்ட்ஸுமே அந்த கோல்டு வாட்ச் வந்து போட்டிருப்பாங்க. அது மினுக்கிறது வந்து ரொம்ப விசிபிளாக வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ட்ரைலர் கட்டுக்குள்ளேயே. அண்ட் அவரோட கையிலையுமே பார்த்தீங்கன்னா டிமான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டேட்டோவும் போட்டிருப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணியே தெரியுது இவர் வந்து மிகப்பெரிய வில்லன் அந்த படத்துக்குள்ளே வந்து இருக்க போகிறார் அப்படின்றது. அண்ட் அவர் கையில் இருக்கக்கூடிய வாட்சுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோபின் ஒரு வாட்ச் வச்சு திருப்பியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த வாட்சாக தான் பார்த்தீங்கன்னா வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்து ஒரு ட்ரக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ட்ரக்கில் கோல்டு ஸ்டோரேஜ் மைன் அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க அந்த கண்டெய்னரில் எனக்கு தெரிஞ்ச அந்த நிலக்கரிகள்லாம் காமிச்சிருப்பாங்க சுற்றி ஒரு இடத்துல. மேபி அவங்க கோல்டு கூட கடத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் ரொம்ப மிஸ்டீரியஸான ஷாட் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன சேர் பார்த்திங்கன்னா இரும்பில் இருக்கிற மாதிரி இருக்கும், சுற்றி ஒரு காப்பர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஷாட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து லாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, கையை காலை அவர் யாருன்னு தெரியலன்னு சொன்னோம் இல்லையா.
ஸோ அவருக்காக இந்த சேர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த சேரை பேஸ் பண்ணி கிளைமேக்ஸுமே கூட அமையலாம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குத்தப்படுது ஒரு ஊசி. ஸோ அது மூலமாக அவருக்கு வந்து நரம்பு எக்கச்சக்கமாக வந்து புடச்சிட்டு வருது. முதல்ல லாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கேரக்டர் தான் இங்கே திருப்பியுமே காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்மளோட நாகார்ஜுனோட செட்லிக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த செட்லிக்ஸ்க்கான பிக்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த சீன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த துறைமுகத்தில் யாரையும் வந்து போட்டு போலன்னு பொழக்கிறாரு. அடுத்த ஷாட்டில் நம்ம சத்யராஜ் வந்து காட்டுறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி வச்சு சம்திங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி இது சயின்ஸ் ஃபிக்ஷனாக கூட இருக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்விஸ்டே. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து தேவா மேன்ஷன் வந்து ஒன்று வந்து போட்டிருக்கும். ஸோ அந்த தேவா மேன்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஒரு ஹாஸ்டலாக வந்து இருக்கலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கேரக்டர், நம்ம ஹீரோட கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து தேவா, நம்ம ரஜினி சாரோட பேர். ஆனால் அந்த தேவா மேன்ஷன் அப்படின்றது மேபி பசங்க பொண்ணுங்க தங்கக்கூடிய ஹாஸ்டலாக கூட இருந்திருக்கலாம் அந்த மேன்ஷனில். ஸோ அதுதான் இங்கே தேவா மேன்ஷன் அப்படின்றது வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்குள்ளே அடியாரங்களாக போய் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணுற ஷாட்டையுமே காட்டுறாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து RX-90 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விதமான மருந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு கன் பவுடர். ஸோ இந்த கன் பவுடர் பார்த்தீங்கன்னா வந்து பூமிக்குள்ளார இருக்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா வந்து பொழந்தெடுக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக. மேபி அந்த மேன்ஷனுக்குள்ளே கூட சில விஷயங்கள் இருக்கலாம், அது என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளரியாக இன்னொரு கேரக்டருமே அடுத்த ஷாட்டில் காமிச்சிருக்காங்க. இதுவுமே நமக்கு யாருன்னு தெரியல. அடுத்த ஷாட்டில் தான் நம்மளோட தலைவர் வந்து காட்டுறாங்க. ஸோ எப்பவும் பேர் அந்த ஷில் அவுட் ஷாட் வந்து காட்டுறாங்க, அந்த ஷேடோ ஷாட்டு. ஸோ காமிச்சிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 5821 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கையில் இருக்கக்கூடிய அந்த வின்டேஜ் காலத்தில் இருந்த அந்த தேவாவோட கூலிக்கான அந்த பேட்சை வந்து காட்டுறாங்க. ஸோ இது மேபி நம்மளோட தலைவராக இருக்கலாம் அல்லது உபேந்திராவாக இருக்கலாம். பட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் இழுத்து போட்டு நடந்துட்டு கையில் குக்கி வச்சுட்டு வரது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட உபேந்திரா தான். ஸோ இதுவுமே வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து சொல்லிட முடியும். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே உள்ளே வருது. ஸோ இந்த ஹெலிகாப்டர்லேருந்து நிறைய நாய்க்குட்டிங்க வந்து இருக்கிறது. சேம் டைம் இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுடுகாட்டில் புதைக்கப்படக்கூடிய அந்த கிறிஸ்டின்லாம் புதைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரியான கிறிஸ்டினுக்கான சவப்பெட்டிகள் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துலையுமே முதல் ஷாட்டில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே இறந்து போனவங்கள புதைச்சிருப்பாங்க சுடுகாட்டில். அதே மாதிரி இங்கே ஒரு 2 பேர் வந்து வச்சுருக்காங்க. மேபி ஸ்பெஷலாக இருக்கனால நம்ம தாகாவோட அடியாளுங்க தான் யாராச்சும் 2 பேர் இறந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஷாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிஹாசனை வந்து காட்டுறாங்க. அவங்க எக்கச்சக்கமான ஷாட்டில் ஒரு பணத்தை வந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க, கவரில் பேக் பண்ணி. ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டீரியஸான விஷயமாக தான் இருக்குது. அண்ட் நம்மளோட சத்யராஜ் சாருமே பார்த்தீங்கன்னா அது கண்டெய்னரில் ஏதோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி இது கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா தஹா பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு, அந்த வில்லன் டீம்ஸ் எல்லாருக்குமே. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு அவர் தரையில் எல்லாத்துலேயும் வந்து சுட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் அவரோட இன்ட்ரோடக்ஷனுமே இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சத்யராஜ் சாரும் நம்மளோட ரஜினி சார் வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் பார்த்துட்டு அங்கே நம்ம சத்யராஜ் சார் வந்து கேட்டிருப்பாரு, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே கொடுக்குமா, ஒரு பயந்தா மாதிரியே இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கீங்க, ஏன்னா இறந்தது என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ரஜினிகாந்த் சார் அங்கே என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு அவன் வெறும் அப்பா தான், ஆனால் எனக்கு அவன் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண் கலங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்வாகி அந்த ட்ரெய்லருக்குள்ளார வந்து நடக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபயர் மூட் வந்து தலைவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அவரோட கண்ணில் தான் அந்த ஷாட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீக்வன்ஸ் வந்து போட்டு தாக்கியிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸில் வந்து இது பண்ணுவார். இந்த ஒரு பர்டிகுலர் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து பயந்த மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அவர் ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரேஜ் முடிக்க அவர் மாறுறாருன்னு நினைக்கிறேன். இப்படியும் கூட இருக்கலாம். அண்ட் அகைன் அந்த ஹாஸ்டல் நடக்கக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் முக்கியமாக அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவர் குத்தக்கூடிய எல்லா இடமே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மனுஷனுக்கு எங்கெல்லாம் வந்து குத்தினா ஒரு அடியில் ஆவாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து குத்துற மாதிரி தான் வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மேபி இதனால் கூட ஏ சர்டிஃபிகேட் இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இதுக்கு அடுத்தபடி நான் நாகார்ஜுனா சார் கண்ணெல்லாம் கலங்கி பார்த்தீங்கன்னா கத்துறாரு. பிகாஸ் அவரோட ஒரு ஆப்ரேஷன் ஏதோ வந்து நாட் கனெக்டட் அப்படின்றது தருது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட தலைவர் ஏதாச்சும் ஒரு சம்பவம் செஞ்சு விட்ருப்பாரு. அதனாலேயே பார்த்திங்கன்னா வந்து இது கனெக்ட் ஆகாமல் போயிருக்கும், பெரிய லாஸ் ஆகியிருக்கும். இதனால் தஹா கூட பார்த்திங்கன்னா வந்து சைமனை போட்டு தள்ளுறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷார்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க்ளோஸை பையை வந்து காமிச்சிருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உபேந்திரா தான். ஸோ இவர் கண்ணை வந்து துடிக்கிற ஷாட் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் காலகட்ட படத்தில் பார்த்திங்கன்னா வந்து இதே ஒரு ஃபன்னான ஃபேக்டர் வந்து வச்சுருப்பாங்க. பட் இங்கே அது அப்படியே சீரியஸாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து விண்டேஜ் ஷாட்டில் மட்டுமே தான் உபேந்திரா வந்து காமிச்சிட்ருக்காங்க. அண்ட் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வந்து டைம் லைனுக்குள்ளே நடக்கிற கதாபாத்திரத்துக்குள்ளே நம்மளோட உபேந்திரா வந்து பெருசாக வந்து காட்டலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஷோபின் கழுத்துக்கு கிட்டேயே பார்த்திங்கன்னா வந்து
ஒரு கவர் அப் மாதிரி எப்போதுமே வச்சுட்டுருக்காரு கைக்குள்ளே. ஸோ அவர் பைக்கில் ட்ராவல் பண்ண இடத்துலையுமே இது இருக்கும். பட் இது ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சத்யராஜுமே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ரெபேக்கா மோனிகா அண்ட் ஸ்ருதிஹாசன் கூட வந்து ஃபன்னாக வந்து இருந்திருக்காங்க. மேபி இவங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து இவருமே தலைமறைவாக இருக்கணும். ஆனால் நம்ம தலைவருமே வந்து தலைமறைவாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த சிட்டுக்கு சிட்டுக்கு சாங்கில் வரக்கூடிய அந்த ஷார்ட்ஸ்லாம் காட்டுறாங்க. அண்ட் நம்ம சைமன் அதுக்கப்புறம் நம்மளோட ஷோபினி இவங்க எல்லாமே டான்ஸ் ஆடக்கூடிய அந்த பர்டிகுலர் ஷார்ட்ஸுமே வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம சத்யராஜ் சார் பார்த்திங்கன்னா எல்லாரையும் போட்டு வந்து பொழந்துட்டு இருப்பார். ஸோ அவருமே குத்தி கழிச்சிட்டு இருப்பார். ஒரு பக்கம் சைமனுமே எல்லாருமே போட்டு குத்தி கழிச்சிட்டு இருப்பார். நம்ம தலைவருமே ஒரு பக்கம் எல்லாரும் குத்தி கழிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்படி ரொம்ப ப்ரூட்டலாக தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைலரே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஷாட்டை தான் பயங்கர ட்விஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அந்த ட்விஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட தாகா ஒரு இடத்துல வந்து சுட்டு இருப்பார் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம தலைவர் போயிட்டு வந்து நடந்து போயிட்டுருப்பாரு. ஸோ லிட்டரலி அதே சேம் பிளேஸஸ் தான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு போட்டு தள்ளியிருக்காருன்னு நினைக்கிறேன். லிட்டரலி எனக்கு இந்த தாகாக்கும் நம்ம தலைவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் ஷாட்டில் நம்மளோட தலைவர் வந்து பீடி பிடிச்சிட்டு இருப்பார். அண்ட் சோகமாகவும் இருப்பார். மேபி இது மிட் லெவலாக இருக்கலாம். படத்தில் இன்ட்ரோல் சீக்வன்ஸாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்மளோட உபேந்திரா. அதுக்கு பக்கத்தில் நிற்கக்கூடிய கேரக்டர் மேபி நம்மளோட ரெபேக்கா மோனிகாவாக இருக்கலாம் அல்லது ஸ்ருதிஹாசனாக இருக்கலாம். பட் இங்கே தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே காட்டுறாங்க, அந்த பாஷா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வின்டேஜ் தலைவரை இங்கே தான் ஃபஸ்ட்டு ஷாட் வந்து காட்டுறாங்க. அண்ட் இது வந்து டிஏஜிங்கும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஒரு கிளாரிட்டியான கலர் பிக்சரை தான் நான் போடுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கும் டிஏஜிங் கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து இதோட இந்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதில் எக்கச்சக்கமான மாஸ் எலமெண்ட்ஸும் அண்ட் ஒரு மாஸ் டைலாக்ஸுமே வச்சு பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. 30 வருஷமாக ஒருத்தர் ஆஃப்லைனில் இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ லிட்ரலி இவ்வளோ தான் இந்த ட்ரைலரே முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட சந்திக்கிறேன் டாடா பை பை விச் இஸ் ஆல். அரங்க மதிர விசில் பறக்கவே தருணமே அப்போ